அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள். நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றியும் கோயிலில் உள்ள சிறப்பு பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான கோவில் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பதிவுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதிவை நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாருக்குமே நான் கமெண்ட் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா பதிவும் நான் என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதை மாதிரி பதிவு வேணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மாதிரி பதிவும் நான் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்காக அந்த கோயிலை தேடி எடுத்து உங்களுக்கு பரிகாரத்தோடு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்க்கக்கூடிய கோவில் ரொம்ப அரிதான கோவில் அப்படின்னே சொல்லலாம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற காரக்குறிச்சி களக்கோடி தர்மசாஸ்தா கோவிலை தான் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நெல்லை மாவட்டத்தில் சேரன் மகாதேவி அம்மா சமுத்திர சாலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் காரக்குறிச்சி. இந்த சின்ன கிராமமாக இருந்தாலும் இந்த ஊரில் இருக்கிற சாஸ்தா கோவில் ரொம்ப பழமையானதாக இருக்குது. ரொம்ப சக்திவானதாக இருக்குது. அதனால தான் பக்தர்கள் உலகம் ஃபுல்லும் இருக்கிற பக்தர்கள் இந்த ஸ்தலத்துக்கு சாஸ்தாவை தேடி வராங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கொழுந்தினா மலை அப்படின்னு ஒரு அழகான தென்பகுதியில் ஒரு மலை இருக்குது. புராண கதைப்படி பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரும்போது அதோட ஒரு குட்டி பகுதி விழுந்ததாக சொல்லப்படுது. அந்த விழுந்த பகுதி தான் இந்த கொழுந்து விழுந்த மலை அப்படின்னு அழைச்சி இன்னி வரைக்கும் இந்த மலை ரொம்ப பிரசித்தி பெற்ற மலையாக அந்த ஊரில் விளங்கிட்டுருக்கு. மேற்கே பார்த்திங்கனாக்க ஒரு முருகன் கோவில் இருக்குது. பாலசுப்ரமணிய சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பழனியில் எப்படி முருகனை பார்த்திங்கன்னா மேற்கே பார்த்து மலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த முருகனும் அமைஞ்சிருக்கு. மலையில் மேல் பகுதியில் வெங்கடாஜலபதி பெருமாளும் அருள்பாலிக்கிறாரு. இந்த காரக்குறிச்சி களக்கோடி தர்மசாஸ்தா கோவில் பார்த்திங்கனாக்கா எப்படி உருவாச்சு, எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வண்டியில் சாஸ்தாவோட சிலை ஊர் மக்கள் கொண்டுக்கிட்டு போனாங்களாம். அந்த சிலையோடு சேர்ந்து கலை மற்றும் கொடிகளோடும் அங்கே கொஞ்ச நாழி இளப்பாரத்துக்காக இறக்கி வச்சாங்களாம். மறுநாளைக்கு ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த சிலை அந்த இடத்துலேருந்து நகராமலே இருந்துச்சு. அதனால் சாஸ்தா அங்கேயே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறாருன்னு மக்கள் நினச்சி அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டினது தான் இந்த சாஸ்தா கோவில். கலை மற்றும் கொடியோடு இருந்ததுனால களக்கோடி தர்மசாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கோவிலை கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செஞ்ச பூதல வீர உதயமார்த்தாண்டன் அப்படிங்கிற மன்னன் கட்டியதாக சொல்லப்படுது. கோவிலோட நுழைவாழியில் அழகான ஒரு ராஜகோபுரம் அமைச்சிருக்காங்க. முன் மண்டபத்தில் சாஸ்தாவோட வாகனமான யானையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே சாஸ்தா சிவஸ்வரூபமாக விளங்குறதுனால நந்தியையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. கோவிலோட வளாகத்தில் நீர்க்கரை மாடன், நெல்லடியான் காளி, பேச்சியம்மன் போன்ற பரிவார தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணி அருள்பாலிக்கிறாங்க. இல்லை இன்னும் சிறப்பு அப்படின்னாக்க பார்த்திங்கனாக்க கோவிலோட திருச்சுற்று பிரகாரம் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. அதை சுற்றி வரும்போது பள்ளத்திலிருந்து மேட்டிற்கு ஏறுவது போல் இருக்குமா. அதோட அர்த்தம் என்னன்னாக்க வாழ்க்கையில் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் சாஸ்தாவை வழிபட்டு விளங்கும் போது வாழ்க்கையில் உயர்வு தானாகவே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இதை மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு பிரார்த்தனை, ரொம்ப வித்தியாசமான பிரார்த்தனை விரதம் கடைப்பிடிக்கிறாங்க. 41 நாட்கள் விரதம் இருந்து இங்கே 41 நாட்களும் சாஸ்தாவை வழிபட்டு தீபம் ஏற்றினாக்க நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறையில் கருமேக நிறத்தில் தர்மசாஸ்தா அவர்கள் பார்த்திங்கனாக்க ரொம்ப அழகாக காட்சி தராங்க. வலது கையில் நீலோத்பல மலருடன் அருள்பாலிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாஸ்தா இங்கே தனியாக கம்பீரமாக காட்சி தராங்க. பூர்ணா புஷ்கலா தேவியர் இங்கே கிடையாது. இந்த கோவிலில் உள்ள நவகிரகங்களும் ரொம்ப விசேஷமானதாக அமைஞ்சிருக்கு. இருக்கிற நவகிரகங்கள் தங்களோட வாகனத்துடன் எழுந்தருளிப்பது மட்டும் இல்லாமல் தங்களோட தேவியருடன் எழுந்தருளிக்கிறது ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ராகு தன்னோட தேவியான சிம்ஹியுடனும், சனி சேஷ்டாவுடனும், கேது சித்திரலேகாவுடன், செவ்வாய் சுசினியுடனும், சூரியன் உஷா பிரத்யூஷா ஆகிய தேவியர்களுடன், குரு தன்னோட சக்தியான தாராதேவியுடனும்,
சந்திரன் ரோஹிணியுடனும் சுக்கிரன் சுபகீர்த்தியுடனும் புதன் தன்னோட இளைய தேவியுடனும் காட்சி தராங்க. தீராத வியாதி, நாகதோஷம், மாங்கல்ய தோஷம் போன்றவும் இங்கே வந்து வழிபட்டாக்க நீங்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பதவி உயர்வு வேணுங்கிறவங்க, விவசாயம் பெருகணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் செழிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து இவரை நினச்சி வழிபாடு பண்ணி இந்த நவகிரகத்தை வந்து சுற்றி வரும்போது 41 நாள் விரதம் இருந்து தீபம் ஏற்றினாக்க நினைத்த காரியம் அத்தனையும் வந்து நிறைவேறும். தர்மசாஸ்தாவுக்கு பங்குனி உத்திர விசேஷம் மிக சிறப்பாக வந்து நடைபெறுது. சாஸ்தாவுக்கு பால் பாயசம் நிவேதனம் வந்து ரொம்ப விசேஷமாக நிவேதனம் பண்ணி பக்தர்கள் வந்து இங்கே அனைவருக்கும் வந்து வழங்குறது வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடாக இங்கே வந்து கருதப்படுது. நெல்லை மாவட்டத்தில் மிகுந்த வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த இந்தியாவிலையும் உலகத்திலையும் உள்ள பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து வழிபடுற விதமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து எப்பேற்பட்ட கஷ்டமும் தீக்கிற கோயிலாக இந்த தர்மசாஸ்தா கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து தர்மசாஸ்தாவையும் நவகிரகங்களையும் அவங்க துணையோடு அமைஞ்சிருக்கிற இந்த நவகிரகங்களை சிறப்பாக இருக்கின்ற இந்த கோவிலை வழிபடும் போதும் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள் பெற்று தீராத கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அத்தனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த கோவில். கஷ்டமாக இருந்தாலும் பனி விலகிறது போல விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் மனசார சாஸ்தாவை நினச்சி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு சகல அருளும் வாழ்க்கையில் வழங்கி உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு நானும் அந்த சாஸ்தாவை பரிபூர்ணமாக மனசார வேண்டிக்கிறேன். இதே மாதிரி ஆன்மீக பதிவு அடுத்த பதிவில் உங்களுக்கு அருமையான கோவிலுடன் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.